இந்த படத்துல ஏதாவது பஞ்ச் இருக்கா? பஞ்ச் எதுவும் இல்ல. என்ன இருக்க இல்லையா? இப்போ இல்ல என்ன படமும் சார் ஆக்சுவலி அமைஞ்சது அது ஏதோ அந்த டைம்ல ஏதோ அமைஞ்சது, அது உங்களுக்கு தேவைப்படல, ஹீட் ஆயிடுச்சு. இதுல தேவைப்படல, அதனால எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன், மக்கள் கைப்பிட்டி அது ஃபர்ஸ்ட் எல்லா டைமுக்கு அந்த ஹீட் ஆக்கிடுவாங்க. ஸோ தேங்க்யூ. இந்த படத்தை அதே மாதிரி நான் பார்க்கல சொன்ன மாதிரி தான் திரும்ப ஆஃப்டர் 9 years நான் திரும்ப சோலோ ஹீரோவா நடிக்கிறேன். நிறைய படம் சோலோ ஹீரோவா நடிச்ச சிவா, ஜெய், வைபவ்லாம் வந்து எனக்கு திரும்ப ஃப்ரெண்ட்ஸா நடிக்கிறாங்க. ஸோ அவங்க ஐ லைக் டு தேங்க் மை நண்பர்கள். எவ்வளவுதான் அவங்க ஒரு பெரிய சோலோ ஹீரோ இருந்தாலும் பிரேம்ஜிக்கு ஃப்ரெண்டா நடிக்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இதுக்கு நம்ம தான் கோரஸா சேர்ந்து என்ன இந்த படத்துல காசு பிடிக்கிறதா இல்லையாங்கிறதா படத்தோட ட்விஸ்டே. உண்மையிலேயே வந்து சிவா அவங்களோட ஸ்கிரிப்ட் நான் கேட்டேன். கண்டிப்பா வந்து புண்ணியத்துல வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சிவா டைரக்ஷன்ல. ஏன்னா நான் அது ரெடி ஆகிட்டு ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட தான் சொன்னேன். இவர் பிளாக் டிக்கெட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசையில சொன்னேன். கேட்டுட்டு அப்படியே ரொம்ப சைலண்ட் ஆயிடுது. அப்புறம் நிச்சயமா ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஃபீல் வந்தது. அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. இல்ல நிஜமா சிவா கிட்ட அவ்வளவு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளான ஒரு கண்டென்ட் வந்து எதிர்பார்க்கவே முடியாது. அதனாலதான் அந்த சைலன்ஸ்க்கு காரணம் அதான். சிவா கிட்ட இப்படி ஒரு நல்ல கதையா அப்படின்னு சொல்லிதான் யோசிச்சேன். ஆனா பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கிரிப்ட், ரொம்ப ரொம்ப ஆப்டா நம் நிஜமா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் ஓங்கி ஒரு அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு கேட்கும் போது. ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட். அதே சமயம் சிவாவோட யூஸ்வல் ஃபனி திங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு லைன் சிவா கிட்ட நான் சத்தியமா நான் எதிர்பார்க்கல. கேட்டோடனே நான் சிவா சார் சிவா ப்ளீஸ் நீங்க சிவாவே ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இல்லை நானும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசை. இவன்கிட்டே சொன்னேன். இவனும் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டா இருக்காப்ல. ஸோ கண்டிப்பா எங்க பேனர்ல தான் சிவா இயக்குனரா அறிமுகப்படுத்தலாம்னு ஒரு ஐடியா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் ஃபார் திஸ் கொஸ்டின். அப்படியே டூ அந்த ஆடியோ நீங்க அப்படியே வாங்கிக்கீங்க. விஜய் வந்தா நல்லா இருக்கும் ஸ்டேஜ். ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப் இந்த படத்துல எனக்கு. ஏன்னா நீங்க மட்டும் சிரிச்சிட்டேன்ற மாதிரி. ஆக்சுவலி நான் வந்து 2-3 நாள் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வெங்கட் போட கேட்ட ஒரு விஷயம், இந்த படத்துல நான் வில்லியான்னு எப்ப பண்ணாலும் கத்திட்டே இருப்பேன். நீ எது பண்ணலன்னு சொன்னேன். எல்லா வீட்டையும் நடக்கிறதா. நாங்க அதுக்கு வில்லியன்லாம் சொல்றது இல்லையா? நாங்க சொன்ன பிரச்சனை எல்லாரும் வைஃபும் பார்த்தா அவர் வீட்ல ஃபீலிங்ஸ்ல சிவா சார் வந்து இவ்வளவு நடிப்பாருன்னே தெரியாது. சிவா சார் வந்து அவர்கிட்ட சொல்ற ஒரே விஷயம் தான், சீரியஸான சீன்ல வந்து நீங்க ப்ரொடியூசர் கவுன்சில் எப்படி இருப்பீங்களோ அதே மாதிரி சார் நீங்க உங்க நடிப்பு எக்ஸ்பீரியன்ஸ் மக்கள் கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி எனக்கு பண்ணீங்கன்னா போறோம். அந்த இமோஷன் அதே இமோஷனோட பின்னி எடுத்துறாரு. நடிப்பு எப்படி சார்? ஜாலியா இருந்தீங்க செட்ல ஒரு நடிகனா? படங்கள் நடிச்சிருந்தாலும் பட் பிரபு கூட ஒர்க் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. ஏன்னா அது அப்படி வந்து இறங்கி உங்களோட சேர்ந்தாவே எனக்கு ஒரு 50% எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிடும். ஒரு எனர்ஜெட்டிக் டீம் இது. ஸோ சடனா பிரபு என்னை கூப்பிட்டு நம்ம ஒரிஜினலா வெள்ளை முடியெல்லாம் வச்சிருந்தேன், டை அடிக்காம. அப்படியே வந்துருங்க நடிக்கலாம், எதுவுமே தெரியாது. நான் நேரா ஸ்பாட்டுக்கு போனேன். முதல் அன்னைக்கே பார்த்தா ரொம்ப சீரியஸான சீன்லாம் கொடுத்து ஒரு தகராறு சென்டிமெண்ட் எல்லாம் ஒரே நாளில் ஃபர்ஸ்ட் அன்னைக்கே வச்சுட்டு ஹோல் டீம் எல்லாம் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாரும் சாட்டு பசங்க எல்லாம் ஓடி வந்து கட்டி பிடிச்சி ஸோ ஜாலியா இருந்தாங்க. எங்களோட வேலை செய்யும்போது எனக்கு தெரியல, நிறைய கிளாப்ஸ் எல்லாம் இல்லை, அது காரணம் நிறைய இருக்கு. உங்களை பயங்கரமா என்கரேஜ் பண்ணா ஈவினிங்ல இவர் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. மற்றபடி இவ்வளவு என்கரேஜ் பண்ண பாருங்க. கிரீன் பேண்ட் இது யாராவது ஒரு காம்பினேஷன் ஈவினிங் நம்ம